அரைஸ் டிஎம்டி வழங்கும் கேள்வி நேரம். இணைந்து வழங்குவோர் ஹெர்பாலயா டயபெட்டோரைஸ், நிசர்காலயா, ரூட் ஹேர் ஆயில் மற்றும் ஷாம்பு. இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தலைப்பாக எடுத்து நம்ம வாதிக்க இருக்கிறோம். இன்று நம்ம தலைப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமா, அதுதான் தலைப்பாக எடுத்திருக்கிறோம். இதற்கு காரணம், குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களிப்பதை கட்டாயமாக்குவதற்கான சட்ட மசோதாவிற்கு அங்கு இருக்கக்கூடிய ஆளுநர் ஒப்புதலை வழங்கியிருக்கிறார். இது ஏதோ இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ரொம்ப காலமாகவே ஒரு விவாதம் முன்வைக்கப்படுகிறது. நிறைய பேர் வாக்களிப்பதில்லை, படித்தவர்கள், இளைஞர்கள் வாக்களிப்பதில்லை, பெரும்பான்மையினரால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாகத்தான் இது இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் வலுவாக வைக்கப்பட்டது. இந்த தலைப்பை கூர்மைப்படுத்துவதற்காக நான் ஒரு வரலாற்று நினைவை சொல்ல விரும்புகிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன அரசை அமைக்கின்ற போது ஒரு பெரிய விவாதம் நடந்தது. எல்லோருக்கும் வாக்கு வழங்க வேண்டுமா, எல்லோருக்கும் அந்த உரிமையை வழங்க வேண்டுமா, படித்தவர்களுக்கு மட்டும், சொத்து வரி செலுத்துபவர்களுக்கு மட்டும் செய்யலாமே அப்படின்னு சொன்னபோது அதைக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், எல்லோருக்கும் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தும் அப்படின்னு பெருமிதத்தோடு பேசினார். ஆனால் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கடந்த பிறகு வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டிய நிலைமைக்கு சிவில் சமூகம், குடிமை சமூகம் மாறி இருக்கிறது. என்ன நிகழ்ந்தது? வாக்காளரின் மனநிலை என்னவாக இருக்கிறது? கட்டாயமாக்குவதன் மூலமாக ஜனநாயகத்தை செழுமைப்படுத்த முடியுமா? அரசியலில் இருக்கக்கூடிய அவலங்களை, அசிங்கங்களை மாற்ற முடியுமா? வாதிக்கலாம். இது பற்றி வாதிப்பதற்காக ரொம்ப ஆழமான தலைப்பு, ஒவ்வொரு வாக்காளனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்களை பேசுவதற்காக கருத்துரையாளர்கள் வந்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக தமிழ் கனல் ஊடகவியலாளர் வந்திருக்கிறார். பிரின்ஸ் கஜேந்திர பாபு கல்வியாளர். திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். மூவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு மட்டுமல்லாமல் நம்மோடு தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட திரு மலைச்சாமி அவர்களும் இணைய இருக்கிறார். ஒரு ஆழமான விவாதம். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், வாக்களிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமா, விவாதிக்கலாம். இந்த விஷயம் என்பது நான் முன்பே சொன்னது மாதிரி ரொம்ப நாளாகவே இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடியது. ஒரு 40 விழுக்காடு 60 விழுக்காடு அப்படின்றது தான் போல் ரேட் இங்கே இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வாங்கின விழுக்காடு அப்படின்றது 32 விழுக்காடு தான். இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, ஒரு 10-12 நாடுகள் விளையாடுகிற கிரிக்கெட் உலக கோப்பையாக சொல்லப்படும், உலகத்திற்கே உலக சாம்பியனாக சொல்லப்படுவதை போல இங்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. பெரும்பான்மையின மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசு அப்படின்ற இடத்துல குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் இதை அமல்படுத்துவதற்கு அரசு முயற்சி செய்கிறது. திரு சுப வீரபாண்டியன், இது தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது வாக்குரிமை ஒரு போராடி பெற்ற உரிமைகளில் ஒன்றுதான். நீங்கள் சொன்னது போல வரி செலுத்துவோருக்கு மட்டும் வாக்குரிமை இருக்கலாமா என்கிற கேள்விக்கெல்லாம் முன்னால் நீண்ட நெடுங்காலமாக உலகத்தின் எல்லா நாடுகளிலுமே பெண்கள் வாக்குரிமை அற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ரொம்ப முன்னேறிய நாடு என்று சொல்லுகிற அமெரிக்காவில் கூட 1920 தான் முதலாக, அதுவும் நியூயார்க்கில் தான் வாக்குரிமை பெண்களுக்கு கிடைத்தது. தமிழ்நாட்டில் 1927 நீதி கட்சி ஆட்சியில் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. எனவே வாக்குரிமை என்பது நாம் போராடி பெற்றிருக்கிற உரிமை, அது நம்முடைய கடமையும் கூட. ஆனால் என்ன இங்கே நடக்கிறதுனா, நம் நாட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறது, தேர்தல் ஆணையம் தன் கடமையை செய்துவிட்டது, அரசு, காவல்துறை எல்லோரும் தங்கள் கடமையை சரியாக செய்துவிட்டார்கள், இந்த வாக்காளர்கள் மட்டும்தான் கடமையிலிருந்து தவறுகிறார்கள் என்பது போல ஒரு காட்சி காட்டப்படுகிறது. இன்றைக்கு கூட ஆர்கே நகரில் தேர்தல் மாதிரி ஒன்று நடந்திருக்கிறது. எனவே அவையெல்லாம் தேர்தல் ஆணையங்கள் தங்கள் கடமையை செய்யாமல் இருக்கிற போது மக்கள் கடமையை செய்ய வேண்டும் என்பது எந்த அளவுக்கு சரி? ஒன்றை நான் கூறுகிறேன், அது நம்முடைய உரிமைதான். ஆனால் வாக்களிக்காமல் இருப்பதும் தனி மனித உரிமை என்பதை நாம் மறுக்க முடியாது. இந்த இடம்தான், வாக்கு என்பது உரிமையா அல்லது வாக்களிப்பது நம்முடைய உரிமையா கடமையா அப்படின்ற 2 இடங்கள்ல இதை தான் நம்ம ஒவ்வொரு கட்டமாக நகர்த்த போகிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, வாக்களிக்க வேண்டும். ஒரு வாக்காளன் ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறான். ஆட்சியின் மூலமாகத்தான் இங்கு எல்லா விஷயங்களும், ஜனநாயகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு வாக்களிப்பதில் கூட ஒரு குடிமகனுக்கு அந்த உரிமையை தட்டி கழிச்சிட்டு நம்ம அரசியல்வாதியை குறை சொல்வதில் என்ன தார்மீக ஒரு சீற்றம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கற்றல் சமூகம் அப்படின்னு சொல்ற சமூகம் சிந்திக்கின்ற சமூகம். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நாம் பார்த்து கொண்டது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகம் கற்காமல் பார்த்து கொண்டோம்.
ஒரு கல்லை எறிவதற்கு கற்றுக்கொண்டான். கற்றுக்கொண்டவுடன் வேட்டை சமூகம் தொடங்கியது. நெருப்பை பற்ற வைப்பதற்கு கற்றுக்கொண்டான். குளிர் காய்வதற்கும் சுட வைத்து சாப்பிடுவதற்கும் கற்றுக்கொண்டான். இப்படி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள சமூகம் மேம்படுகிறது. ஆனால் இந்தியாவில் நீதி கட்சி ஆட்சியில காலனி ஆதிக்கத்திலேயே தாய்மொழி கல்விக்கு தான் சட்டம் போட்டாங்க 1920. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி பண்ணும்போது நீ ஆங்கிலத்தில் படின்னு சொல்லலை, தமிழ் வழியில தான் படிச்சாங்க. ஆனால் 1980 2014 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு சமூகத்தை மனப்பாடம் செய்து மதிப்பெண் பெற வைத்தோம். அப்ப டெமோக்ரஸினா என்ன? இன்னும் அந்த கிரேக்க வேர் சொல்லை வைத்து தான் நாம் பீப்புள் பவர் என்று மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர என்னுடைய நாட்டின் தலையெழுத்தை, என் தலையெழுத்தை, எங்க அப்பாக்கான வேலை, எங்க அப்பா ரிட்டையர் ஆன பென்ஷன், அந்த பென்ஷன் அரசாங்கம் கொடுக்கணும், இதையெல்லாம் தீர்மானிக்க போற அரசாங்கத்தை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று என்னை உணரச் செய்யாதது யாருடைய தப்பு? இந்த தவறை கல்வி முறை செய்திருக்கிறது. எனவே ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டம் எழுதும்போது சொன்னார்கள். இந்த ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இந்த மதிப்பின் மூலமாகத்தான் எல்லோரும் அரசியல் சமத்துவம் பெறுகிறார்கள் என்பதை இன்று வரை பாடத்திட்டத்தில் நாம் விவாதிக்கல. பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் இதை அமல்படு. ஏன்னா இப்ப நீங்க கல்வி உரிமை சட்டம், கல்வி சார்ந்து அதை சட்டமாக்க வேண்டும் அப்படின்ற இடத்தில் ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிற இடத்துல வாக்காளனுக்கும் அதை ஏன் சட்டமாக்க கூடாதுன்னு சொல்றீங்க? நான் சோறு சாப்பிடணும், உயிர் வாழ முடியும் தான் சொல்ல முடியுமே தவிர நான் அரிசியை கண்டிப்பா சாப்பிடுன்னு சொல்லியோ, கோதுமையை கண்டிப்பா சாப்பிடுன்னு சொல்லியோ, 3 வேளையும் சாப்பிடுன்னு சொல்லியோ கட்டாயப்படுத்த முடியாது. நான் ஒரு வேளை தான் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நான் அரிசியே சாப்பிடாம வெறும் பழம் மாத்திரம் சாப்பிட்டு வாழணும்னு நினைச்சா நான் வாழுவேன். இந்த தமிழ் கனல் இந்த ஓட் அப்படின்றதே ஒரு நவீன அரசினுடைய சொல்லாட்சியை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். வாய்ஸ் ஆஃப் டேக்ஸ் பேயர்ஸ் எவரிவேர் அப்படின்ற அந்த நவீன அரசினுடைய சிந்தனையை தான் நம்ம இங்கே ஓட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிறார். நிறைய மாற்றங்கள், அடிப்படை மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நான் சாப்பிடு, அது உயிர் வாழ தேவைன்னு தான் சொல்ல முடியும், கட்டாயம்லாம் ஆக்க முடியாது அப்படின்னு. எவ்வளவு காலத்திற்கு இதை அனுமதிச்சுட்டே இருக்க போகிறோம்? தேர்தலில் வாக்களிக்காதவர்களை அப்படியே விட்டுட்டே இருக்க போகுது எத்தனை ஆண்டு காலத்துக்கு? இல்லை, இப்போ உங்களுடைய கேள்வியில் நான் உடன்படுறதை விட நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த விஷயத்தில் அவங்க வாக்களிக்காமல் இருக்கிறது குற்றம் அப்படி சொல்கிறது மூலமாக உன்னுடைய கடமையை செய்ய தவறுற அப்படின்னு ஒவ்வொரு குடிமகனை நோக்கியும் அவங்களுடைய ஒரு பிரஜையை உருவாக்குறாங்க. ரெண்டு, அது மீறினால் தண்டனை அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அபராதம் கட்டலான்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விவரங்களுக்குள்ளே போகணும் அப்படின்னா 2009 மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுதே அந்த குஜராத் மாநில உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலில் திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஆனால் அப்போதைக்கு ஆளுநர் ஒத்துக்கலை, திருப்பியும் கொண்டு வராங்க, அதுக்கும் ஆளுநர் ஒத்துக்கலை. இப்போ பிஜேபி ஆட்சி மத்தியில் அமர்ந்த பிறகு, மோடி பிரதமரான பிறகு அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் நியமித்த ஒரு ஆளுநர் மூலமாக தான் இது ஒப்புதல் பெற முடிஞ்சிருக்கு. இது ஒரு இதில் அவங்க சொல்கிற நீ உன்னுடைய இது ஒரு கடமை, உன்னுடைய உரிமை அப்படின்றதான் இருந்து வாக்குரிமைன்னு தான் சொல்கிறோம், ரைட் டு ஓட் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு இடத்துக்கு அவங்க நகர்த்துறாங்க, இது ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடமை அப்படிங்கிற பொழுது இப்போ பொதுவாக இப்போ கார்ப்பரேட் அளவுக்கான ஒரு வளர்ச்சி, உலகமயம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தபோது ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தைகளை ஒரே பொருள்படவோ ஒன்றுக்கொன்று தொடர்போடு இருக்கிறதா அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பல பெரிய நிறுவனங்கள் கூட ஒரு சமூக சேவை பிரிவு மாதிரி அவங்க நிறுவனத்திலே ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பிரிவை வச்சுருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி, கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முனையில் மட்டுமே இருக்குது. அதை இந்த சட்டம் அப்பட்டமாக வெளிப்படுத்துது. இதுக்கு முன்னாடி இது 2 பக்கமாக இருக்கணும். இன்னும் குடிமகனை நீ என்ன செய் அப்படின்னு சொல்கிற பொழுது, நான் தேர்ந்தெடுக்கிற மக்கள் பிரதிநிதி எனக்கான சட்டங்களை இயற்றுகிறாரா அப்படின்றது ஒன்று ஆய்வு செய்யணும். ஒன்று. மற்றது, இவங்க இவங்க கட்டாயம் வாக்களிக்கும் சட்டம் சொல்கிற பொழுது, இப்போ தோழர் சொன்ன மாதிரி கட்டாய கல்வி உரிமை சட்டம் இதில் இப்போ ஏற்கனவே இவங்க அமல்படுத்தியிருக்காங்க. இதே வகை மாதிரியான சட்டம் அப்படிங்கிற பொழுது கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு இருக்குது. அதையும் தகவல் உரிமை சட்டத்தையும் ஏறத்தாழ நீங்கள் எந்த வகையான வெளிப்படைத்தன்மையான ஆட்சி நிர்வாகத்துக்கு தகவல் உரிமை சட்டம்னு சொல்கிறாங்க. அந்த 2 சட்டத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற யதார்த்த நிலைமையை பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ சொல்கிற இந்த நெறிமுறை, வாக்களிப்பது கடமை அப்படின்ற நெறிமுறைக்கு நேர்மாறாக இருக்குது. அதனுடைய தாக்கம், அதனுடைய பயன்பாடு இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய எந்த அளவுக்கு இவங்க அமல்படுத்தி இருக்கிறாங்க
அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் நேயர்களுக்கு புரியறதுக்காக இந்த அக்கௌண்டபிலிட்டியை வந்து நீங்க ஒன்லி வாக்காளருக்கு மட்டுமல்ல ஆட்சியாளருக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற இடத்துல திரு சுப வீரபாண்டியன் இந்த இடம் தான். இப்போ ஒரு ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப நாள் வலியுறுத்தினோம். தலைக்கவசம், உயிர்கவசம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் பெரிய பலன் அல்ல. இப்போ ஒரு நீதிமன்றம் தலையிட்டு இது கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த கூட இது ஜனநாயகம் இல்லை, என்னுடைய தனி உரிமைன்னு பார்ப்பதை போலவே இந்த வாக்களிப்பதையும் பார்ப்பது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு நினைக்கிறேன்? இந்த ஹெல்மெட்டையும் இந்த வாக்களித்தலையும் நான் வேறுபடுத்தி பார்க்கிறேன். ஹெல்மெட் என்பது வெறும் தனி மனித உரிமையாக பார்க்க முடியாது. அதில் ஒரு மக்களுக்கான உயிர் பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. எனவே அது சரிதான். ஆனால் அதில் என்ன நடக்குதுன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஹெல்மெட் எல்லாம் வான்வெளியிலேருந்து வந்த மாதிரி எல்லாம் ஹெல்மெட் போட்டு போயிட்டுருப்பாங்க. 10 நாளைக்கு காவல்துறையும் ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேட்க மாட்டான். என்னென்னா ஹெல்மெட்லாம் வித்துருச்சுன்னு அர்த்தம். ஹெல்மெட் விற்கிற வரைக்கும் காட்டுற கெடுபடி அல்ல. நீங்கள் உண்மையாகவே அதில் அக்கறை இருக்கணும்னு சொல்கிறோம், அது தனி. ஆனால் இந்த வாக்களித்தல் என்பது இருக்கிறது. இதுலேயும் கூட நான் ஒன்றை பிரித்து பார்க்கிறேன். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் வேறு, உள்ளாட்சி தேர்தல் வேறு. இப்போ அங்கே வந்திருக்கிற சட்டம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தான். உள்ளாட்சி தேர்தல் என்பது கட்சி அரசியல் சார்ந்ததுன்னு நான் கருதலை. உள்ளாட்சி தேர்தலில் எல்லோருக்குமான வெறுமன அந்த தேவையான அந்த சுகாதாரம், தெருவிளக்குகள், சாக்கடை சுத்தம் செய்வது இவையெல்லாம் இருக்கிற போது அதற்கான சட்டத்தை கட்டாயமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக்க முடியாது. தனி மனித உரிமை என்பது அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை தெளிவாக விளக்க வேண்டும். ஏன் வாக்களிக்க மறுக்கிறார்கள்? அந்த இடத்தையும் நம்ம அதுக்கு வரணும். ஏன் வாக்களிக்க மறுக்கிறார்கள்? அங்கதான் ஒரு முக்கியமான, அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. நியாயமான காரணங்கள் இருக்கு, ஒரு அலட்சியம் காரணம் இருக்கு. அதை நம்ம அந்த இடத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இதுல தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றியதுனால அந்த அனுபவம் கண்கொண்டு நான் கேட்கிறேன். திரு மலைச்சாமி, நீங்க தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கிறீங்க. பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. அதுவும் தேர்தல் காலங்களை ஒட்டி தான் அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. நடிகர்கள்லாம் பேசுறாங்க. இப்போ அரசு உங்களுடைய வேலையை இன்னும் கொஞ்சம் கட்டாயமாக்கி ஒரு சாட்டையை வச்சுட்டு எல்லாரும் வாக்களிக்கணும் அப்படின்ற தொனியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வரவேற்புக்குரியதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது அறிவில் 2 விதம். படித்து அறிகின்ற அறிவு படிப்பறிவு, பட்டு அறிகின்ற அறிவு பட்டறிவு. என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தேர்தலை நடத்தியிருக்கேன். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய 2-3 தடவை 3 தேர்தல்களை நடத்தி பழக்கப்பட்டவன். அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே நானே நேரடியாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை முதலாக வைத்து ஒரு உள்ளாட்சி தேர்தலை முதலாக நடத்தியவன். அதாவது பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் இவற்றையெல்லாம். ஆக எனக்கு நேரடியாக அனுபவமும் இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தலை பற்றிய விதிகளையும் படித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இன்றைய சூழ்நிலையில் அதாவது உலக ரீதியில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியா தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் தேர்தல்கள் ஒரு நிமிஷம், தேர்தல் நன்றாக நடத்தப்படுகிறதா என்றால் எனக்கு உள்ளதை சொல்லுகிறேன், உணர்ந்தபடி சொல்லுகிறேன். தேர்தல்கள் சரியாக நடத்துவதற்கான சூழ்நிலை இங்கே இல்லை. இந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க திரு மலைச்சாமி? ஆக கூடி தேர்தல் எப்படி நடக்கிறது? இந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க? இங்க தேர்தலை ஒழுங்காக நடத்த முடியலன்றத எந்த அனுபவத்துல சொல்றீங்க? நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தேர்தலை ஒழுங்கா நடத்துறதுனா நீங்க என்ன பண்ணணும்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு செகண்ட், அதாவது என்னை பேச விட்டீங்கன்னா நான் சொல்றேன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நடத்தணுங்கிற ஒரு பொறுப்புல இருந்தா கூட யாரை வச்சு நடத்துறது? ஆளுங்கட்சியை வச்சுத்தான், அந்த அதிகாரிகளை வச்சுத்தான் நடத்துகிறார்கள். அப்போது அந்த அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தால் என்ன பண்ணி அப்படித்தான் இருப்பார்கள். அதான் தொடர்ந்து பேசுங்க. என்னுடைய யோசனை என்னன்னா, ஒரு தேர்தல் நடக்கிற ஒரு தொகுதியிலேயோ அந்த
ஆக்சுவலாக இணைப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து வரலாம். இந்த தலைப்பு என்பது வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமா அப்படின்ற ஒரு வாதம் என்பது மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது சரியாக இருக்கிறது. ஆனால் நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு எங்கு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும், அதில் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் எழுப்பிய கேள்வியை தான் நான் அடுத்த சுற்றுக்கு கொண்டு வரப்போகிறேன். வாக்களிக்காமல் போவதற்கான மனநிலை, ஒரு வாக்காளன் ஏன் தேர்தல் வாக்குச்சாவடியை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறான், அதற்கும் பதில் தேடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருங்கள். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாக்காளனினுடைய கடமை என்பது வாக்களிப்பது. அதுதான் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாக்களிக்காதவர்கள் அவர்கள் மீது ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவதைப் போல நிறைய விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற போது வாக்காளனினுடைய கடமையை கட்டாயமாக்குவதன் மூலம் இந்த ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தி விட முடியுமா? வாதிக்கலாம். திரு சுப வீரபாண்டியன், நிறைய நாடுகள் கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். நான் ஆஸ்திரேலியாவே பார்க்கிற போது 1924 47 விழுக்காடு 94 விழுக்காடா இப்போ மாறி இருக்கு. அதில் தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. நீங்கள் பப்ளிக் செக்டார்ல எல்லாம் வாக்களிக்கல அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடையாது, ஃபைன் போடுறாங்க. அவ்வளவு விஷயங்களின் மூலமாக தான் அதை செஞ்சுருக்கிறாங்கல்ல. ஏன் அது மாதிரி இந்தியாவில் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை என்ன பிரச்சனை இந்தியாவில் இருக்கு? எப்போதுமே மேலை நாடுகளில் நடக்கிற எல்லாமே நமக்கு அப்படியே முன்னுதாரணம் ஆக முடியாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்தில் வேறு வேறானது. எப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் தனித்தனியானவர்களோ அப்படித்தான் நாடுகளும். அதனால் நான் எந்த ஒரு நாட்டையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பேசாமல் நான் இயல்பாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜனநாயகத்தினுடைய அடித்தளம் என்பது அதனுடைய தனிமனித உரிமையில் தான் இருக்கிறது. அதை மறுக்க முடியாது. தனிமனித உரிமை என்பது பொது நலத்துக்கு எதிரானதாக இல்லாமல் இருக்க வேண்டும். ரொம்ப நாம் வேறுபடுத்தி கொள்ள வேண்டிய இடம் அதுதான். தனிமனித உரிமை பொது நலத்திற்கு எதிரானதாக இல்லாமல் இருக்க வேண்டும். வாக்களிக்காத காரணத்தால் பொது நலத்துக்கு எதிராக போகிறது என்றால் பொது நலம் ஏற்கனவே சீரழிந்திருக்கிறது. தேர்தல் முறை என்பதை இப்போ நாம் பார்த்தோம். வேறு யாரும் சொல்வதை விட தேர்தல் ஆணையராக இருந்த ஐயா மலைச்சாமி அவர்களே பேசுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, தேர்தலை முறையாக நடத்துவதற்கான சூழல் இங்கு இல்லை, அதிகாரிகள் ஆளுங்கட்சியை சார்ந்துதான் இருக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே இது உண்மையான தேர்தலே இல்லை. முதலில் உண்மையான தேர்தலை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வர வேண்டும். பிறகு அதற்கு வாக்களிக்க வேண்டும். நானெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன். ஆனால் வாக்களிக்க மறுக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயங்களையும் நாம் கேட்க வேண்டி இருக்கிறது. அது பற்றியும் விரிவாக பேச திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இந்த இடத்துல ஏதோ சட்டம் வருகிறது கட்டாயமாக்கணும் அப்படின்னா அவங்க அடுத்த கட்டங்களுக்கு நகர்றாங்க. ஏன்னா நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது, தண்டனை தருவதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டனை தரணும், அது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்க வேண்டும்? நிறைய விவாதங்கள் போகிறது. மேலடுக்குகளில் சிறை தண்டனை தருவதா அல்லது மானியங்களை குறைப்பதா அப்படின்ற அளவுகளுக்கெல்லாம் வருகிறது. அந்த இடத்துல தான் இது ஜனநாயகத்தில் தனி உரிமையை மீறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம இப்படி அனுமதித்து கொண்டே இருப்பதன் மூலமாக நாம் எந்த புள்ளியில் தான் நிற்க போகிறோம்? குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு பிரதமர், அமைச்சர்கள் தொடங்கி உள்ளாட்சி உறுப்பினர்கள் வரை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரை அனைவரும் பிஎஸ்என்எல் போனைத்தான் பயன்படுத்தணும், அனைவரும் எல்ஐசியில் தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அனைவரும் ரேஷன் கடையில் மட்டும்தான் அரிசி வாங்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர்லேருந்து பஞ்சாயத்து யூனியன் தலைவர் வரைக்கும் ஒத்துப்பாங்க. இப்படி செய்யாதவங்கெல்லாம் எந்த மக்கள் பிரதிநிதியாக வர முடியாது அப்படின்னு சட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சொன்னா நீங்க சொல்ற விவாதத்துக்காவது எடுத்துக்கலாம். அப்ப கூட எந்த ஒரு சாதாரண மனிதன் பயன்படுத்துற எந்த பொருளையும் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவரோ பிரதமரோ பயன்படுத்த மாட்டேன்றாரு. பிரதம மந்திரி வெளியூருக்கு போயிட்டு வர்ற ஒரு ஆளை பார்த்து வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இது அரசியல், ஓட்டு அரசியல். 10 லட்சம் ரூபாய் போட்டு சூட்டு போடுறதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன்னு கேக்குறான். நான் லோன் வாங்கி இருக்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜ்ல கட்டறதுக்கு. இல்ல நான் இந்த இடத்துல 4 வருஷம் கழிச்சு இந்த இடத்தில் கேட்கிறேன். அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? இது ஜனநாயகம் தான், இது தேர்தல் அரசியலின் மூலமா தான் அதிகாரம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னா நீங்க களத்துக்குள்ள வரணும். நீங்க வாக்களிக்கிறதுக்கே வரலையே. கண்டிப்பாக விவாதத்திற்குரிய இடத்துல நான் வைக்கல. நான் தெருவுக்கு வந்தா சோடா பாட்டிலோட நிக்கிறாங்க, கரவேட்டி கட்டிக்கிட்டு ரெடியா 20 பேர் 30 பேர் ஆட்டோல நிக்கிறாங்க. நீங்க மிகைப்படுத்துறீங்க. ஏன்னா 68 விழுக்காடுலாம் போல் ரேட், நமக்கே 74 78 விழுக்காடுலாம் வாக்கு சதவீதம் வருகிறப்ப அவங்க பாதுகாப்பா தான் இருக்காங்க. அத்தனையும் துணிந்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தெருவுக்கு வரேன். அப்படி அந்த பிரச்சனையில நான் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனநிலை இருக்கும் வீட்டிலே இருக்கிறேன்.
திரு சுபவீர பாண்டியன். இந்த இடத்த வந்து இதை நம்ம எப்படி சொல்லுவதில் கொஞ்சம் ஒரு மிகை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஜனநாயக உரிமையை அற்று நாம இருக்கோம் காஷ்மீர்லயே நம்ம தேர்தலை நடத்துறதுக்கான வேலைகள் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் பிரின்ஸ் சொன்னதில் ரொம்ப அருமையான ஒரு செய்தி. நீங்கள் மற்றெல்லாம் ரேஷன் கடையெல்லாம் கூட விட்டுருங்க, முதலில் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க வேண்டும். தங்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால் பொது மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதையாவது கட்டாயப்படுத்த சொல்லுங்கள். அதற்கு பிறகு வாக்களிப்பதை கட்டாயப்படுத்தலாம். நான் இந்த இடத்துல தான் உங்களிடம் கேட்பது, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பீடு சொன்னபோது பெரும்பாலான அந்த பொருளாதார ஓட்டத்தை வச்சு பேசுகிறப்போ ஏன் சீனா முன்னணியில் இருக்கிறது அப்படின்னா, இந்தியாவினுடைய ஜனநாயகம் வந்து அதை தட்டு பின்னாடி இழுத்துட்டே இருக்கு அப்படின்னு. இந்த தனி மனித உரிமை அப்படின்ற இடத்துல வந்து எதையுமே நம்மளால செய்ய முடியல. ஒரு விஷயத்தை முன் வச்சா இந்தியர்கள் உடனே வந்து நாயகன் பட ஹீரோ மாதிரி அது சரி செய்யணும், இது சரி செய்யணும், அதுக்கப்புறமா இங்க வாங்கன்னு பேசுகிற அந்த தன்மை தான் இந்தியாவை வந்து பின்னுக்கு இழுக்கிறது அப்படின்ற பார்வை சரிதானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சீனாவும் இந்தியாவும் ஒப்பீடுனா, நம்மளை விட அவங்க அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. 1950க்கு முன்னரான சில ஆட்சி குழப்பங்கள், மன்னராட்சியிலிருந்து ஒரு ஒப்பீடுக்காக தான் சொன்னேன். நம்ம இந்தியாவுக்கு வரலாம். ஏன் வந்து இப்ப பிரின்ஸ் சொல்றாரு எங்களுக்கு வந்து ஒரு விரக்தி இருக்கிறது, அதனால நாங்க வரல. படித்தவர்கள் கேட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஜெனரேஷன் வாக்களிச்சப்ப நிறைய பேர் நோட்டாவுக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் மேலேயே நான் குறைந்தபட்சம் நோட்டாவுக்காவது வந்து போடுங்க அப்படின்றதுலயும் உங்களுக்கு சிக்கலாம். நிறைய பேர் அரசு விடுமுறை எல்லாம் விடுத்த பிறகு திரையரங்கத்துக்கு போவது, அந்த நாளையே தேர்தல் நாளையே ஒரு விடுமுறை தினமாக மாற்றுவது. அப்ப அவங்களுக்கு என்ன தேசத்தை பற்றி அக்கறை இருக்கும்? அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்குரிமை தானே, அதுவே தப்புன்னு சொல்றீங்களா? ஒரு நிமிடம் கொடுங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒப்பீட்டில் நம்மளுடைய தேர்தல் முறையில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை திரும்ப பெறுவது அப்படிங்கிற ஒரு யோசனையே அப்படி நம்ம யோசிக்க முடியாத நிலைமை இருக்குது. சீனாவில் மக்கள் சீனம்னு மலர்ந்த பொழுது, மாசவத்துங் தலைமையிலான அரசு இருந்த பொழுது, அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்திலும் கொஞ்சம் பிறகும் கூட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை திருப்பி அழைத்துக் கொள்வதற்கான உரிமையோடு கூடிய ஒரு வாக்களிக்கும் முறை இருந்தது. அங்கு வாக்களிக்கும் முறை கட்டாயம் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அது ஒன்று. இங்கே பொறுத்தவரை நீங்கள் சொல்ல மாதிரி அந்த வாக்குப்பதிவு தினத்தை ஒரு விடுமுறையாக, ஒரு கொண்டாட்டமாக, தனக்கும் அதற்கும் தொடர்பில்லாதவர்களாக காட்டிக்கொள்ளும் குறிப்பாக இளைஞர் சமூகத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுறீங்க. இந்த இளைஞர் சமூகம் வந்து இப்போ ஆதார் கார்டு கட்டாயம், வாக்காளர் அடையாள அட்டை கட்டாயம் அப்படின்னா இதில் இன்னொரு பார்வையும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒரு பொது புத்தி, ஊடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், கருத்துருவாக்குனர்கள், மொத்த அரசு எல்லாமே சேர்ந்து ஒரு 18 வயது தொடக்கம் 50 வயது வரையிலான ஒரு பொது ஜனங்களைத்தான் அவங்க தான் மக்கள் அப்படின்னு நாம் நினைச்சிக்கிட்டு பொதுவாக எல்லா விஷயங்களையும் பேசுகிறதா இருக்கிறோம். இந்த வாக்களிப்பு கட்டாயம் என்கிற வரையறையும் கூட அதோடு பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டு, நான் அந்த பழைய 2009 இந்த குறிப்பான குஜராத் சட்டத்தை படித்த பொழுது ரெண்டுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இருந்தால் 2 காரணங்கள் வந்து, ஒன்று அவங்க குஜராத்திலோ அல்லது நாட்டை விட்டு வெளியே இருந்தால் அந்த கட்டாய வாக்களிப்பிலிருந்து விலக்களிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சரத்து இருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் உடம்பு முடியாதவர்களாக அந்த வாக்கு சாவடிக்கு வர முடியாத நிலைமையில் இருந்தார்களா என்று இது ரெண்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு 60 வயது கடந்தவர்களுக்கு எல்லாராலுமே வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நிலைமை இருக்கிறதா? தனி மனிதர்களுக்கு அன்றாட தனி மனித பிரச்சனைகள் வாக்குச்சாவடிக்கு, நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது ஒரு கார்ப்பரேட் செக்டாரிலிருந்து இளைய சமூகத்தினர் வந்து திரைப்படத்துக்கு போகிறாங்க, கொண்டாட்டத்துக்கு போகிறாங்கன்னு. அதே நான் இன்னொரு சமூகத்தினுடைய இன்னொரு பிரிவையும் காட்டுகிறேன். அன்றைய குறிப்பான நாளில் அன்றாட கூலி வேலைக்கு போகாவிட்டால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த குடும்பங்கள் இருக்கின்றன. இந்திய மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை படி 30 விழுக்காடு வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக, 29.5 இருப்பதாக அரசு கணக்கே சொல்கிறது. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானதாக அவர் சொன்ன இடம். நிறைய பேருக்கு வந்து படுத்த படுக்கையாக அவங்கள வந்து வெளியில திண்ணைக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே ஆள் இல்லாத போது யார் இவர்களை எல்லாம் வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்றதும், யார் எப்படி இவங்க இதற்கு தண்டனைகளை வகுக்க போகிறார்கள் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழத்தான் செய்கின்றன. நம்ம அது பற்றியும் தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றிய அந்த அனுபவம் கொண்டவரிடமே நம்ம கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமா, இந்திய சூழல் அதை எப்படி சரி செய்ய போகிறது, சாதகங்கள் பாதகங்கள் விவாதிக்கலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமா?
தேர்தல் இந்திய தேசத்தில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடப்படும். நம்ம பெரிய ஜனநாயகம் அதனுடைய விழுமியங்களை எல்லாம் பற்றி பேசி கொண்டிருக்கிற போது இந்த ஜனநாயக விழுமியங்களுக்குள், ஜனநாயகத்தினுடைய செழுமையான இந்த பாத்திரத்திற்குள் வாக்காளன் எந்த நிலையில் இருக்கிறான், அரசு என்ன செய்ய போகிறது, தொடர்ந்து நம்ம பேசலாம். திரு மலைச்சாமி, நான் உங்களிடமிருந்து தான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள் முதல்லையே உங்களுடைய அனுபவம் கொண்டு இங்கே தேர்தல் ஆணையம் ஒரு நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியப்பாடு இல்லை, அது ஒரு காரணம் வாக்காளனுக்கு அப்படின்றத உங்கள் அனுபவத்தில் இருந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த தண்டனை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை அமல்படுத்த முடியுமா? இதை கட்டாயமாக்கினால் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான பங்கு, அதுவும் அரசுக்கும் தொடர்பு இருக்குன்னா அரசு சொல்றதை தான் செய்ய போகிறது, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான், அதாவது என்னுடைய பாயிண்ட் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு தேர்தல் நடத்துகிற மாநிலமோ இதோ என்ன பண்ணணும்னு சொன்னால், அதாவது அந்த தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து இந்த கவர்னர் ரூல் போட்டுறது மாதிரி, அதாவது ஆளுங்கட்சின்னு ஒரு கட்சி இருந்தால் வர்றவங்க யாரை வச்சு நடத்த வேண்டியிருக்கு, தேர்தல் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்கிறோமே தவிர யாரை வச்சு நடத்த வேண்டியிருக்கு, அந்த ஆளுங்கட்சி அதிகாரிகளை வச்சு நடத்த வேண்டியிருக்கு. ஆளுங்கட்சி அதிகாரிகள் எப்படி இருக்காங்க, ஆளுங்கட்சிக்காகத்தான் சாதகமாக இருப்பாங்க. அதனால் தேர்தலை பிரமாதமாக நடத்தி விட்டேன், நிம்மதியாக நடத்தி விட்டேன், எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுவார்களே தவிர ஒன்று, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் யார் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்ற அதிகாரிகள். அரசியல்வாதிகள் சரியில்லை, அவர்களுக்கு அடியில் உள்ள அதிகாரிகளும் இப்போது மாறிவிட்டார்கள். ஆக மொத்தத்தில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை கொலை அது அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இவர்களுடைய கவனக்குறைவு அல்லது தகுதி குறைவு. ஒரே ஒரு, அதாவது அரசியல்வாதிகள் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க. அந்த காலத்தில் நியாயம், தர்மம், இந்த நேதி, தியாகம், சர்வீஸ், சேவைன்னு இருந்தாங்க. இப்போ மசில் பவர், மணி பவர், மாஃபியா பவர், மீடியா பவர், மினிஸ்ட்ரியல் பவர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பவர்களையும் தன் கையிலே வைத்துக்கொண்டு தவறாக பிரயோகப்படுத்துவதற்கு காரணத்தால் அதிகாரிகள் அவர்களை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. நேர்மையான தேர்தல் நடத்திவிட்டோம் என்று சொல்லுவார்களே தவிர யாரும் இதை இணைப்பில் இருங்க. திரு சுப வீரபாண்டியன், கிட்டத்தட்ட நம்ம வாக்களிப்பதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்கிற போது வாக்காளனுக்கு ஒரு விரக்தி இருக்கிறது அப்படின்ற புள்ளியில பார்க்கிற போது தேர்தல் ஆணையர் சொல்லக்கூடிய அனுபவம் இன்னும் நிறைய இளைஞர்களை வாக்குச்சாவடியில் இருந்து அந்நியப்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன். திரு சுப வீரபாண்டியன், இந்த இடங்கள்ல நம்ம பேசுகிற போது நம்ம ஒரு சட்டமாக கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில இவங்க அந்நியப்பட்டுட்டே போகிறார்கள். அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் நோட்டாவுக்கு வந்து போடுங்க, உங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கலாம் அப்படின்ற இந்த செழுமையான ஒரு விஷயங்கள்ல கூட அவங்க பங்கெடுக்காததை நம்ம எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதாவது எந்த விதத்திலும் வாக்களிக்காமல் இருப்பதை நான் நியாயப்படுத்தவில்லை. அதற்கான உரிய காரணங்கள் இருந்தாலே உடைய சிலர் நாங்கள் இந்த வாக்குச்சீட்டு முறையையே நம்பவில்லை, ஒரு புரட்சிகரமான மாறுதல் வர வேண்டும், ஆயுத போராட்டம் வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வாக்களிக்க முடியாது. ஆனால் அவர்களெல்லாம் மிகப்பெரிய காரணம் இல்லை. நீங்கள் சொன்னது போல நடக்க முடியாதவர்களை எப்படி வந்து வாக்களிப்பார்கள், அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து வாக்களிச்சிடறான். நல்லா நடக்க முடிஞ்சவன் தான் வாக்களிக்காமல் இருக்கான். நீங்கள் பெரும்பாலும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள்லாம் வாக்களிச்சிடுறாங்க. எனவே அது காரணம் இல்லை. இதுல ஒரு குறுக்கீடான ஒரு கேள்வி, சட்டமன்ற பொது தேர்தலில் இல்லை மக்களவை தேர்தலில் பார்க்கிறப்ப வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறது. ஆனா வந்து இடைத்தேர்தலில் 99 விழுக்காடு 98 விழுக்காடுகள்லாம் சாத்தியப்படுகிற இடத்துல அப்ப ஜனநாயகம் அந்த இடத்துல முழுமை பெற்றதுன்னு இப்ப இவங்க வாதத்தை வச்சே நான் கேட்கிறேன். அப்படி பொருள் கொள்ளலாம். அந்த இடைத்தேர்தலில் தான் ஜனநாயகம் முழுசா செத்து போற இடம். அவ்வளவு பேர் வாக்களி என்னன்னா, ஐயா மலைசாமி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க அப்பெல்லாம் தர்மம் இருந்தது, இப்ப கூட தர்மம் இருக்குங்க. கை நீட்டி காசு வாங்கிட்டா வாக்களிக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரு தர்மம் இருக்கு. ஆனா கை நீட்டி காசு வாங்குறது என்ன தர்மம்னு நமக்கு தெரியல. அது காசு அதனால தான் இடைத்தேர்தல்களில் வாக்குகளினுடைய பதிவு எண்ணிக்கை கூடுவதற்கு காரணமே ஒரு சின்ன பகுதி. அதை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடே வந்து அவன் மேலே ஏறி குவிந்து அவன் வாக்களிக்கலைன்னா செத்து போயிடுவான் போல இருக்கு. எனவே வந்துடுறப்பா என்று வாக்களிப்பதற்கு அவ்வளவு நெருக்கடி. அப்படி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பொது தேர்தலில் அப்படி செய்ய முடியாது. எனவே அதாவது புரட்சிகர நோக்கத்திற்காக வாக்களிக்கலையா, இல்லை விரக்தியில் வாக்களிக்கலையா, அலட்சியத்தில் வாக்களிக்கலையா என்று பல கேள்விகள் இருக்கின்றன. ஒன்றை நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் தாண்டி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது தான் சரியானது.
ஆனால் அதையே நீங்கள் கட்டாயமாக்கினால் அது எதிர் விளைவை உருவாக்கும். தமிழ்கண்ணல் இதில் திரு மலைச்சாமி அவர்கள் குறிப்பிட்டாங்க அந்த காலத்தில் வந்து நியாயவான்கள்லாம் இருந்தாங்கன்னு. ஆனால் நான் நிறைய காங்கிரஸ் ஆளுகிற அந்த காலகட்டத்திலேயே தேர்தல் அத்துமீறல், மணி பவர், மசில் பவர்லாம் அப்பப்போ இருந்துகிட்டே இருந்தது. அன்னைக்கு ஊடகங்கள் பெரிதாக இல்லை. தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு தனி ஆணையம் அம்பேத்கரனுடைய கண்கொண்டு பார்க்கிற போது, அரசியலமைப்பு சட்டம் பார்க்கிற போது அவங்க அப்படிதான் வடிவமைச்சாங்க. அது நீர்த்து போய்விட்டது. இனி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், தோல்வி, இந்த ஜனநாயகம் எல்லாமே ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்ற வாதமே என்னை மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கு, பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி விடாதா? இது அவநம்பிக்கை அப்படின்னு நாம் எடுத்துக்கிறத விட யதார்த்தம் இயல்பாக ஒரு அறிவியல் பார்வையில் அந்த இடத்துக்கு தான் அது தள்ளிட்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தான். இந்த சிஸ்டம், நீங்கள் ஜனநாயகத்துக்கு வாக்குரிமை வாக்களிக்கிறதுங்கிறது உங்களுடைய கடமை, ரைட், ஏற்றுக்கிறோம். நீங்கள் வந்து நிர்வாகம் செய்கிறது ஒரு கடமை, அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஆனால் நிர்வகிக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. இப்போது ரொம்ப சிம்பிளாக இப்போ ஆதார் கார்டு வாங்கிறது, வாக்குரிமை அட்டை வாங்கிறதுக்காகவே ஒரு இளைஞனோ ஒரு குடும்பத் தலைவரோ 4 மணி நேரமோ 4 நாட்களோ ஒரு வாரமே கூட வரிசையில் நின்று காத்திருக்கிறார்கள். எதுக்கு? இதே வாக்களிப்பு தொடர்பான ஒரு ஆவணத்தை பெறுவதற்காகவே அவர்கள் அதில் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறார்கள், ஈடுபாடு காட்டுகிறார்கள். அதே நேரம் அதே ஆள், அதே இளைஞன், அதே குடும்பத் தலைவர் தான் வாக்கு பதிவு செய்வதற்கு ஒரு 10 நிமிடமோ ஒரு அரை மணி நேரமோ 3/4 நிமிடமோ வந்து ஒதுக்குவதில்லை. இது வெறும் வந்து அலட்சியம் என்று மட்டும் இதை எடுத்து விட முடியும். இதில் உள்ள ஒரு உளவியலை, இதில் உள்ள ஒரு அரசியலை நாம் ஆய்ந்தாக வேண்டும். இந்த சிஸ்டத்தினுடைய தோல்வி இதில் இங்கே வாங்களேன். இப்போ விளிம்பு நிலை மக்கள், நான் ஒவ்வொரு சமூகமாக நான் பிரித்து பார்க்கிற போது மேல்தட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வையில் வந்து அரசியல்னாலே அசுத்தமானது, அழுக்கானது, இங்க இருக்கிற எல்லாருமே மோசமானவர்கள்ன்ற ஒரு விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த இலைட்டிசம் இருக்குல்ல, அந்த மனப்பான்மையை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? இல்லை, நீங்க சொல்ற அதை வந்து நியாயப்படுத்த முடியாது. அது மொத்த மக்கள் தொகையில் எவ்வளவு சதவீதம், எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தோட இணைச்சி பேசினாதான் சரியா இருக்கும். நீங்க சொல்ற ஒரு 18, அதாவது புதிய இளைஞர் சமுதாயம் வந்த பிறகு நீங்கள் சொல்லுகிற ஒரு மேல்தட்டு பிரிவினர் இந்த மென்பொருள் தகவல்நுட்ப தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு பிறகு வந்தவர்களாகத்தான் சுட்டி காட்டப்படுகிறார்கள் அல்லது நாம் பார்க்கப்படுகிறோம். அவர்கள் சமுதாயத்தில் ஒரு கணிசமான ஒரு குறைந்தபட்சமானவர்களா என்று தான் நான் நினைக்கிறேன். நான் இப்படி பார்க்கிறேன். நீங்கள் ஒரு புதியவர்கள், ஒரு இளைஞர்களே இப்படி இருந்தால், நாட்டின் வருங்காலமே இப்படி இருந்தால் நாட்டின் எதிர்காலம் என்னவாகும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நாட்டின் பெரும்பான்மை மக்கள், உழைக்கின்ற மக்கள், குறைந்த வருவாய் பிரிவினர், பெரும்பகுதியாக இருக்கிறவர்கள், கவனிக்கப்படாதவர்கள் இந்த ஜனநாயகத்தை நம்பி வாக்களித்து ஆட்சி கட்டிலில் பலரை பலமுறை திரும்ப திரும்ப ஏற்றி ஏமாற்றத்தையே கண்டவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், இந்த ஜனநாயக அமைப்பு என்ன செய்திருக்கிறது, இந்த வாக்களிப்பு கட்டாயம் என்று சொல்கிற அந்த ஜனநாயகம் என்ன செய்திருக்கிறது என்ற ஆய்வை நாம் பார்த்தோமானால் அதிருப்தி தான் மிஞ்சுகிறது. நிறைய கட்சிகள் புறக்கணிப்பாங்க, தேர்தல் என்பது முட்டாள்களின் பாதை அப்படின்னு கூட இங்க பார்வைகள்லாம் இருக்கிற போது, இந்த ஜனநாயகம் எதுவுமே எங்களுக்கு செய்யலை, அதனால நாங்க வாக்களிக்கல அப்படின்றது வந்து இந்த அமைப்புக்குள்ளேயே இருந்து கொண்டு, இந்த அமைப்புக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு பிரிஞ்சு வாழ்ற மாதிரியான, அது என்ன ஒரு துறவு மனப்பான்மை? இல்லை, அதற்கு ஒரு மாற்று அவர்கள் சொல்லணும். ஜனநாயகம் எங்களுக்கு நம்பிக்கையில் வாக்களிக்கல, பிறகு வாக்களிக்காமல் எந்த முறையில் நம் கருத்தை கொண்டு வரும், அதாவது அதை தெளிவாக வரையறுக்கணும். நான் தான் முதலே சொன்னேன், எங்களுக்கு ஓட்டு முறையில் நம்பிக்கை இல்லை, வேட்டு முறையில் தான் நம்பிக்கைன்னா அதை அறிவித்து விடுகிறவர்கள் தனி. அப்படி இல்லாமல் எந்த காரணத்தையும் நீங்கள் அழுத்தமாக சொல்லாமல் வெறுமனே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி விலகி நிற்பது அல்ல. ஜனநாயகத்தை எக்காரணம் கொண்டு புறக்கணிக்க முடியாது. நான் முதல்ல நீங்கள் சொன்ன ஒரு செய்திக்கு கூட ஒரு மாற்று செய்தியை சொல்லணும். சீனாவுக்கும் இந்தியாவும் ஒப்பிடுகிற போது இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகம்தான் பின்னுக்கு இருக்கிறது, ரொம்ப தவறான ஒரு கருத்து நான் கருதுகிறேன். இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகம் இன்மைதான் பின்னுக்கு இருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன். என்ன காரணம்னா, நமக்கும் சீனாவுக்கும் மக்கள் தொகையில் பெரிய வேறுபாடு இல்லை, ஒரு 10-15 கோடி தான், நினச்சா இன்னும் தொட்டரலாம். ஆனால் அங்கே 134 கோடி மக்களும் யார் வேண்டுமானாலும் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களில் யார் யாருக்கு எந்தெந்த வேலை என்று பிறப்புக்கும் தொழிலுக்குமான முடிச்சிருக்கிறது பாருங்க. எனவே திறமை இருந்தாலும், நீங்கள் விளையாட்டுன்னே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவனே கூடுதலாக இருப்பான், கபடியில் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவனே இருப்பான். நீங்கள் அலுவலகத்துக்கு போனால் கிளாஸ் 1 சர்வீஸில் இருக்கவன் பூரா ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருப்பான்,
கிளாஸ் 4ல் இருக்கவன் பூரா இன்னொரு ஜாதியாக இருப்பான். இந்த வருணாசிரமம் என்கிற ஜனநாயகம் இன்மைதான் இந்தியாவை பின்னுக்கு எடுத்ததே தவிர ஜனநாயகம் பின்னுக்கு. இன்னொரு புள்ளியை தொட்டு இருக்கிறோம். நான் அந்த வாக்களிப்பது தொடர்பாக கேட்கிற போது இப்போ ஒரு வேட்பாளர் 50,000 வாக்குகள் வாங்குகிறார். அவரை விட குறைவாக ஒரு வாக்குகள் குறைவாக 49,999 வாக்குகள் வாழ்ந்தால் ஜனநாயக முறைப்படி அவர் நிராகரிக்கப்பட்டுறார். அப்ப அந்த அத்தனை பேர் வாக்களித்தார்கள்ல, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுக்கு ஒரு சொல்லியிருப்பார் வாக்குறுதி இதெல்லாம் நிறைவேற்றேன்னா அது எல்லாமே நிராகரிக்கப்பட்டு விட்டது ஒரே ஒரு வாக்கினால். இந்த அமைப்பையும் மாற்றினால்தான் அவங்களெல்லாம் உள்ளுக்கு கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக முறையும் மாற்ற வேண்டும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்கிறதே அதற்காகத்தான். அரசியல் கட்சிகள் தங்கள் கொள்கையை வைத்து அந்த கொள்கைகளுக்கு வாக்களிங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு வாக்கு பெறுகிறது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பிரதிநிதிகளை தீர்மானித்துக் கொள்கின்றலாம் என்கின்ற வகையில் அப்போ இந்த கொள்கைக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்போ ஆட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க எல்லா கொள்கையை சார்ந்தவர்களும் தங்கள் கருத்தை சொல்லக்கூடிய அல்லது அதற்கான போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல கருத்தை ஒரு பொது விவாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அங்க இருக்கும். அப்போ அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் பொது விவாதத்திற்கு இது நாள் வரைக்கும் வரல. அது வராம கட்டாயம் வாக்கு அளிப்பதை கட்டாயமாக்குற ஜம்ப் பண்ணிட்டோம். நாம பொறுப்பு உணர்வை உணர்த்துவதற்கு பதிலாக பகத்சிங் 23 வயசுல தூக்குல தொங்கலன்னா நீ இன்னைக்கு ஜாலியா ஐடி கம்பெனிக்கு போகவே முடியாது என்கின்ற உணர்வை நாம் இன்றைக்கு 23 வயசுல இருக்கிறவனுக்கு உணர்த்தவே இல்லை. சந்திரசேகர் ஆசாத் ஒரு கையால துப்பாக்கி எடுத்து அந்த பிரிட்டிஷ் போலீஸை சுட்டு கொண்டு இல்லைன்னு சொன்னா அவன் அந்த மரத்துல சாயாம இருந்திருந்தான்னா நீ எப்படிடா இந்த வயசுல இத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்க முடியும் என்று அவங்கிட்ட இது வரைக்கும் நம்ம கேள்வி. அதுல அந்த இடங்கள்ல சுபவி ஐயா ஒரே ஒரு சின்ன முக்கியமான செய்தி, நம்ம இந்த விவாதம் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் முறையிலேயே ஒரு மாற்று. நீங்க மிக சரியாக சொன்னது மாதிரி அம்பேத்கர் சொன்னது எங்கே நம்ம இதில் மாறி போச்சுன்னா ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்று சொன்னார். அதனாலேயே அம்பேத்கர் இன்னொன்னு சொன்னார், எனவே இங்கே அரசியல் ஜனநாயகமாவது ஒரு அளவுக்கு இருக்கிறது, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் இல்லைன்னு சொன்னார். எல்லாரையும் வாக்களிக்க வாவான்னு கூப்பிடுறோம், ஆனால் கோயிலுக்குள்ளே வராதேன்றோம். சமூக ஜனநாயகம் இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்பது வாக்குகள் எண்ணப்படுகிற வரையில் தான். எண்ணப்பட்ட பிறகு எல்லா வாக்குகளும் மதிப்புடையனவாக இல்லை. நீங்கள் சொன்னது மாதிரி 50,000 வாக்குகள் பெற்றவனுடைய மதிப்பு 100, 49,999 வாக்குகளினுடைய மதிப்பு சுழியம் எண்ணப்பட்ட பிறகு. திரு மலைச்சாமி, நீங்க தொடர்ந்து இந்த வாதத்தை கவனிச்சுட்டே வந்திருக்கலாம். இதுல தேர்தல் ஆணையத்துக்குமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. நீங்க அதற்குள்ளாக அனுபவத்தர இருக்கிறதுனால இந்த நோட்டா அப்படின்ற ஒரு அமைப்பு, பெரும்பான்மையான இளைஞர்கள்லாம் நோட்டாவுக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் அது ஒரு வெறும் நம்பர்ஸ் தான். அதில் வேட்பாளரை காட்டிலும் அதிக வாக்குகள் நோட்டா வாங்கியிருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பொருளும் இல்லை அப்படின்றப்பையும் ஒரு விரக்தி அவங்களுக்கு வருகிறது. இந்த பிரதிநிதித்துவ அமைப்பு, இந்த ரெப்ரசன்டேஷன், இது ரெண்டுலையும் மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் அனுபவத்தில் இருந்து சொல்லலாம். அதாவது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கு உள்ள எலக்டோரல் ரீஃபார்ம்ஸ் அல்லது எலெக்ஷன் லா அது போதுமா போதாதா அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதாவது தேர்தல் விதிகளை மாற்ற வேண்டும், அதை நிர்வகிப்பவர்கள் கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும், அதை இயக்குகின்ற அரசியல்வாதிகள் சரியாக இருக்க வேண்டும். ஆக எல்லாமே மாறினால் நல்ல தேர்தல் நடக்கும். ஆனால் இப்போ உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் இதை செய்கிறது மூலமாக எஜுகேட், ஆர்கனைஸ், அதுக்கப்புறம் பொதுமக்களுடைய அதிருப்தி இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல தேர்தலை நடத்தினீங்கன்னா நல்ல பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த நோட்டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கய்யா? இந்த நோட்டா இது ஜனநாயகத்தில் என்ன ரோல் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதற்கு வாக்களிப்பது அதை செழுமைப்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன அதில் அதுலையும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாரு நோட்டா அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம்ல இளைஞர்களுக்கு, எல்லா வேட்பாளர்களையும் இந்த மீடியாக்கள் அதாவது இந்திய ஜனத்தொகையிலே அதிகமான சதவீதம் இன்னும் 40-30 வருஷத்துக்கு அதிகமாக இருக்க போறவங்க இளைஞர்கள் தான். சொல்லுங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க ஐயா. இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
திரும்ப வரணும் அவர்கிட்ட, அவருடைய அனுபவத்திலிருந்து இதில் என்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு. ஆனால் திரு சுப வீரபாண்டியன் நீங்கள் பாருங்களேன், இப்போ இளைஞர்கள்ட்டையும் அந்த மனோபாவம் பணக்காரர்கள்ட்ட இருக்குது. யாருமே நல்லவங்க கிடையாது அரசியலில். இங்கே அவர் சொன்னது மாதிரி ஒன்றும் பகத்சிங்கும் காந்தியும்லாம் நிற்கலை. இதுக்காக நான் ஏன் பணம் வாங்குகிற போது கூட மக்கள் என்ன கேட்டாங்க, நீங்கள் ஏன் பணம் வாங்குறீங்க அப்படின்னா, நான் என்ன காந்திக்கா ஓட்டு போடாமல் இவருக்கு போடுறேன், அவரும் ஒரு மோசமானவர், கொடுக்குறவர்கிட்ட வாங்குறேன் அப்படின்ற ஒரு மனோபாவம் இங்கே வெகுவாக ஊன்றி இருக்கிறது. எல்லோருமே மோசமானவர்கள் அப்படின்ற இடங்கள்ல இந்த அதிருப்தியை நம்ம கட்டாயமாக்குதலை விடலாம். எப்படி அவங்கள வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர முடியும் திரு சுப வீரபாண்டியன்? நிச்சயமா அதில் உண்மை இல்லை என்பதை உணர்த்தணும். அதாவது பொதுவாக இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு என்ன பார்வை இருக்கிறதுனா, இலக்கியம் வேறு வேலை இல்லாதவர்கள் படிப்பது, அரசியல் ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் கோயில். அப்படிலாம் இல்லை, எல்லா துறைகளிலும் பிழைகள் இருக்கின்றன. நீங்கள் பிழைகள் இல்லாத போலிகள் இல்லாத துறை இருக்க முடியுமா? அரசியலில் மட்டும்தான் தப்பு இருக்கா? வேறு ஒரு போயிலும் யாருமே தப்பு பண்ணுறது இல்லையா என்ன? கல்வித்துறையில் பிழை இருக்கிறது, திரைப்படத்துறையில் பிழை இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கலாம். ஒருவேளை அரசியல் பிழைபட நடந்து கொண்டிருக்கிறது என்று இளைஞர்கள் கருதுவார்களே ஆனால், பிழைகளை திருத்துவது கடமையே தவிர பிழைகளை விட்டு விலகுவது இயல்பல்ல. விலகுவதால் எதையும் நீங்கள் திருத்த முடியாது. நீங்கள் எது தவறென்று கருதுகிறீர்களோ அதில் உட்புகுந்து அதனை சரி செய்கிறவன் தான் சரியானவனை தவிர அதை விட்டு விலகி ஓடுவது என்பது ஒரு நாளும் அதனை திருத்துவதற்கு வழிவகை. அந்த இடங்கள்ல இந்த நோட்டாவுக்கு வாக்களிப்பது, அதுவும் வாக்களிக்காமல் இருப்பது போலத்தான். அதற்கும் எந்த அந்த உரிமைக்கு அதுல ஒரு சின்ன மாற்றம் வேணும். நோட்டாவுக்கு எவ்வளவு, அதுல பல நேரங்களில் நோட்டா எப்படி சில ஊர்களில் சில தொகுதிகளில் நோட்டாவில் ஏராளமான வாக்குகள் விழுந்துரும். அது அரசியலுக்கான மாற்று கருத்து இல்லை. இந்த தொகுதியில ஏறி வெட்டலைன்னு அந்த ஊர் மக்கள்லாம் போட மாட்டாங்க, நோட்டாவுக்கு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை. நீங்க நோட்டாவில் விழுகிற வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஒரு மதிப்பு வருமானால் நோட்டாவுக்கும் பொருள் உண்டு. நீ ஒன்றும் இல்லை, சும்மா அதை ஒரு எண்ணி வச்சுக்கிறதுக்கு எண்ணாமையும் வச்சுக்கலாம். அதில் என்ன இருக்கு? அது ஒரு காரணம். பிரின்ஸ் கஜேந்திர பாபு, நம்ம தொடர்ச்சியாக இதை ரொம்ப செறிவாக மாற்றணும். நான் கட்டாயத்தின் பேரில் அல்ல, வாக்காளர்கள் இளைஞர்கள்லாம் வாக்குச்சாவடிக்கு முன்னாடி வரணும். நம்மள்கிட்ட புல்லட் கிடையாது, பேலட் பேப்பர்ஸ் தான் இருக்குது. அதன் மூலம் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படின்றப்ப இளைஞர்கள்ட்ட நம்ம பொதுவாக சொல்கிறது, நீங்கள் வாக்களிக்கலை, நீங்கள்லாம் போறீங்க அப்படின்னு. ஆனால் இளைஞர்கள் கல்வி சாலைகள்லேயே குடும்பங்கள்லேயே அரசியல் பேசினா அரசியல் பேசாத அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரசியல் அறிவை பெற்றிடாத வாக்களிப்பது மட்டும், அது என்ன ஒரு ரோபோ மாதிரி நம்ம தயாரிக்கிறோமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அதாவது எல்கேஜியில் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அவன் முடிகிற வரைக்கும் அவனுக்கு எல்கேஜியில் தொடங்குற முதல் பாடமே மைண்ட் யுவர் பிஸ்னஸ், அடுத்தவனை பற்றி கவலைப்படாத. அப்போ பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தலைவலின்னு இந்த பையன் சொல்லுவான். நீங்கள் உங்கள் லைஃப்பில் கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். எந்த குழந்தையும் தனக்கானதை வாய் திறந்து கேட்காது, பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான். இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸில் எழுப்புற முதல் கேள்வியை, ஏன் அவர் பேச மாட்டாரோ, நீங்கள் அவர் வக்கீலோ அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுன்னு 14 வருஷமா ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தன் பெண்டு சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு சொன்னா எந்த வகையில நியாயம்? பாரதிதாசனுடைய கவிதையை எல்கேஜியில் தொடங்கி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நடத்தாம அதனோட பொருளை புரிய வைக்காம திடீர் என்று எப்படி நடக்கும்? கல்லூரிகள் குறிப்பாக 18 வயசு இருக்கக்கூடியவங்க இருக்கிற இடம், அந்த இடத்துல விவாத பொருளாக ஜனநாயகத்தை பற்றி, அரசியலமைப்பை பற்றி, அரசியலமைப்பு செய்ய முடிஞ்சது செய்ய முடியாதது பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் லா காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூட் கோர்ட்னே ஒன்று உண்டு. அவன் வக்கீல் மாதிரி அவன் ஆர்கியூ பண்ணுவான், ஜட்ஜ் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டெமோக்ரஸி, ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றத நீங்க ஹை ஸ்கூல்ல இருந்து நீங்க தொடங்கி இருக்கணும். ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, காலேஜஸ்ல அதை வழிநடத்தி இருந்தீங்கன்னு சொன்னா இந்த விவாதம் என்பது ஓட்டு போடுவதற்கு தானாக அவனை உந்தி சென்று இருக்கும். மாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு கருவி உன் கையில் இருக்கு. மாற்றத்திற்கான கருவிதான் ஓட்டு என்பதை உணரச் செய்யாமல் கட்டாயப்படுத்துவதன் மூலமாக நீங்க நினைக்கக்கூடிய அந்த முழுமையான ஜனநாயகம் என்பது சாத்தியமல்ல. அது என்னமோ துப்பாக்கியை கையில வச்சுட்டு இன்னைக்கு நீங்க கட்டாயம் ஓட்டு போடணும்னு சொல்லுவீங்க, நாளைக்கு நம்ம மலைச்சாமி ஐயாவே சொன்னதை போல ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி துப்பாக்கி வச்சுட்டு சொல்லுவீங்க. அந்த தன்மைக்கு அடையோமா? அதை இந்திய ஜனநாயகம் ஒரு காலம் அனுமதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. நான் உங்களிடம் இறுதி கருத்தாக நம்ம சொல்கிற போது, நம்ம கட்டாயப்படுத்துகிற எந்த விதத்தையும் இப்போ ஹெல்மெட்டுக்கே ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத ஹெல்மெட்டை தான் பயன்படுத்தணுன்ற, அது இந்திய வாக்காளருக்கே இந்தியர்களுக்கே இருக்கக்கூடிய மனோபாவங்களில் நான் சட்டத்துக்காக செய்கிறேன், நீ என்னை கட்டாயப்படுத்தியிருக்கல, நான் சட்டத்துக்காக அந்த ஓட்டைகள்லேருந்து வருகிறேன் அப்படின்ற இடத்துல எந்தவித அரசியல் பொருண்மையும் இல்லாமல் வெறும் எண்ணிக்கை 99 விழுக்காடு வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்படின்றதுனால மட்டுமே அரசியல்ல மாற்றங்கள் வந்துடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா?
அது எப்படி அப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது யதார்த்தத்தை எதிரொலிக்கவில்லை. 92 விழுக்காடு பதிவானாலும் கூட அது எல்லா காலகட்டத்திலும் அப்படி இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். நான் கடந்த பல தேர்தல்களையும் அப்படியானது இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல குறைச்சலா தான் இருக்கு. நீங்க அதை பொதுமைப்படுத்துறது எந்த இடத்துல எனக்கு இல்ல நான் அப்படி வாக்களிக்கின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு 98 விழுக்காடு எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி வருகிற போது எல்லாருமே சேர்ந்து ஒரு அரசை கட்டி அமைத்திருக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிபலிப்பாக ஒரு அரசு இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு நல்ல சைன் தானே உலகத்திற்கு. கட்டாயம் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு ஆரோக்கியத்திற்குரிய, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நான் தொடக்கத்திலிருந்து திரும்பவும் நான் அதே இலையிலேயே தொடர்ந்து நிற்கிறேன். அதாவது இந்த வாக்களிப்பு கட்டாயம் செய்யலாம், சரிதான். எப்பொழுது நான் கேட்கிற எனக்கான அடிப்படை சுகாதார வசதிகளை கட்டாயமாக்கு. நான் மாற்றி கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அரசை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அப்படி தரக்கூடிய அரசை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த 60 ஆண்டு கால இந்திய ஜனநாயக அமைப்பில், இங்கு நிலவுகிற இந்திய ஜனநாயக அமைப்பில் அப்படி ஒன்று இதுவரை நடக்கவே இல்லை. எந்த தேவதூதர்களும் வந்து இதை செய்வார்களா என்றால் அப்படி எந்த தேவதூதர்களும் கூட அந்த இடத்தில் வரவில்லை என்பதுதான் ரொம்ப கசக்கின்ற. நிச்சயமா எந்த தேவதூதர்களும் ஒரு காலம் செய்ய போவதில்லை. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தான், உலகக்கூடிய மனிதர்கள் தான் செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பு தானே தேர்தல். இல்ல, அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் தேவதூதர்களாக கருதி கொள்ளவாது செய்வார்கள் என்று நினைத்தால் கூட அது ஒரு கற்பனையான ஒரு ஊமையாக சொன்னாலும் கூட அப்படியும் கூட நடப்பதில்லை. சரி, அதனால தான் நாம் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. திரு மலைச்சாமிட்ட இறுதி கருத்தாக ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு ரொம்ப அதிகாரம் வழங்க வேண்டும். ஆட்சியாளர்கள் பொறுப்புணர்வோடு இருக்கணும். இதெல்லாம் நம்ம வலியுறுத்தணும். வெறும் வாக்காளரனை மட்டும் வந்து அக்கௌண்டபிளுக்குள்ள கொண்டு வரதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்ற துணியில உங்க கருத்து இருக்கிற போது என்ன மாற்றம்? எல்லோரும் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்றால் என்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும்? இறுதி கருத்தாக சொல்லுங்கய்யா. திரு மலைச்சாமி ஐயா. ஹலோ, சொல்லுங்கய்யா. இணைப்பில் இருக்கிறீங்க. சொல்லுங்கய்யா. ஐயா, உங்களுடைய தீர்வு பகுதியில என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும்? அதாவது தேர்தல் ஒழுங்கா நடத்தணும்னு சொன்னா என்னை பொறுத்தவரையிலே ஆளுங்கட்சியை விட்டுட்டு அது ஒரு கவர்னர் ரூல்னு போட்டு எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடத்துறோமோ அது கவர்னர் ரூல் பண்ணணும். அப்புறம் ஆளுங்கட்சி யாராவது. ரெண்டாவது, எஜுகேட். நீங்க அதை சுத்தி சொன்னதெல்லாம் மற்ற நாட்டுக்கு நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, அந்த நாட்டில் வந்து அரசியல் கடமை, உணர்வு, உணர்ச்சி, உரிமையா கடமையா, இதை என்னை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னா நீங்க கட்டாயப்படுத்தி அவங்கள ஓட்டு போட வைங்க. காலப்போக்கில் நிறைய எஜுகேட் பண்ணி அவங்க என்ன ஆவாங்கன்னு சொன்னா புத்திசாலித்தனமா ஓட்டு போடுறது. அதாவது ஒரு தவறை செய்தவர்கள், கரப்ஷன், அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் சட்டப்படி தவறு, பணம் வாங்குவதும் தவறு. ரெண்டு பேரையும் வாங்குறாங்க. எந்த தேர்தல் நடத்தினாலும் இந்த தப்பு நடக்குது. இந்த தப்பு நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர இதுக்கு வந்து அஜிடேட், ஆர்கனைஸ், அந்த மாதிரி பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க ஊடகத்துல சொல்லி இவ்வளவு முயற்சிகள்லாம் செய்யறது. இன்னும் நாளாக பாருங்க மக்களுடைய எழுச்சி, இளைஞருடைய எழுச்சி, எஜுகேஷன். அதான். நன்றிங்கய்யா, நன்றி. ஆக்சுவலா வந்து ஒரு அரசு இல்லை, மாற்றம் என்பது அடித்தளத்திலிருந்து வர வேண்டும், விழிப்புணர்வு என்பது அடித்தளத்திலிருந்து வர வேண்டும் அப்படின்ற எண்ணம். வாக்களிக்கக்கூடிய உரிமை அது சட்டத்தை தாண்டி கட்டாயம் அப்படின்ற அளவுகோலை எல்லாம் தாண்டி, நான் பொதுவாக சொல்வது ஒரு விவாதங்களில் வந்து வெறும் கூச்சலால் ஒரு வாதத்தை நிரப்பக்கூடாது, கருத்துக்களால் நிரப்பணும் அப்படின்னு நிறைய புள்ளிகளை நீங்கள் தெரிவிச்சிங்க. நேயர்களுக்கும் நிறைய விஷயங்கள் இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்கள் மூவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மலைச்சாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்களிப்பது கட்டாயமாக்கப்படலாம், சட்டமாக்கப்படலாம். அதையெல்லாம் தாண்டி ஒரு வாக்காளனுக்கான விழிப்புணர்வு, அரசியல் வேட்கை, அரசியல் எழுச்சி, அதுதான் இந்திய ஜனநாயகத்தை செழுமைப்படுத்த முடியும் அப்படின்ற தகவல்களோடும் கருத்துக்களோடும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.